நான் ஜேமலேருந்து சிவகுமார். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து ஒரு கராட்டனில் செய்கிற ஒரு டெசியர், அதாவது கரெக்டில் செய்கிற டெசியர். வேலை ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தேவை பெரிய பொருட்களும் தேவையில்லை. ஊரில் இந்த கடவுளியை வச்சுருப்பாங்க, அதில் இந்த ஜெலி மாதிரி சீனி போட்டு நீங்கள் அது செய்முறையை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு. அது கரெக்ட் டெசியர் தான். அது என்ன மாதிரி செய்கிறேன்னு பார்ப்பேன். அது குழந்தை பிள்ளைகளுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவேணும். இது சுகமாக ஈஸியாக செய்யலாம், பெரிய பொருட்களும் தேவையில்லை. அதுக்கு முதல்ல இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இப்போ தேவையான பொருட்களையும் செய்முறையும் பார்ப்போம். தேவையான பொருட்கள் வந்து 500 கிராம் கரட் நான் சீவி வெட்டி கழுவி போட்டு வச்சுருக்கிறேன். அதோட வந்து ஒரு மைஸ் டேக்குன்னு சொல்கிறோம், அதாவது மைஸ் பவுடர். இப்படி கடவுளியை விற்கிது, நீங்கள் வேண்டலாம். மைஸ் பவுடர் வந்து பவுடர் ஒரு 4 கரண்டி. அதோட கொஞ்சம் பிஸ்தாச்சி ஒரு 50 கிராம். மற்றது 100 கிராம் சீனி, வனிலா சுக்கரும் போடலாம். நான் வனிலா சுக்கர் போட்டிருக்கிறேன். அதோட ஒரு அன்னாசி பூ, அதாவது ஸ்டேம் ஆனிசன் சொல்கிறது. அதோட கொஞ்சம் உப்பு. இப்போ செய்முறையை பார்ப்போம் எப்படி செய்கிறேன். அடுப்பை போடுறீங்க, இப்படி ஒரு ஸ்டவ் வைக்கிறீங்க, பரோட்டா எடுத்து போடுறீங்க. அப்படியே கொஞ்சம் தண்ணி விடுறீங்க, தண்ணி விட்டு நல்லா அள்ளி விடுறீங்க. இந்த உப்பையும் போடுறீங்க. நல்லா அவிய விடணும். கரெக்ட் அவிஞ்சிட்டது. இப்படி அவிஞ்ச உடனே கரெக்டாக இறக்கி ஒரு மிக்ஸில் போடுங்க. நீங்கள் அரைக்கக்கூடிய மாதிரி அரைக்க வரும். இப்போ இதை மிக்ஸில் நல்லா பச்சையாக அரைங்க. ஒரு சோஸ் பேனில் போடுறீங்க. வீட்டில் இப்போ சோஸ் பேனில் போட்டு அதாவது சோளன் மாவு பவுடரையும் தண்ணீரை விட்டு கரைச்சி சீனி இதுக்குள்ள போடுறீங்க. இப்போ இந்த சீனி இதுக்குள்ள போடுறீங்க. இது மைஸ்டேக்கு கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு கரைக்கிறீங்க. கரைச்சி போட்டு இந்த கராட்டனுக்குள்ள போடுறீங்க, கரெக்டுக்குள்ள போடுறீங்க. இதை நல்லா காய்ச்சுறீங்க. நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சுவோம். போடுறீங்க, மண்ணை வச்சு நல்லா காய்ச்சுறீங்க. நல்லா காய்ச்சுறீங்க. நல்லா காலியாக வர மாட்டேன், தண்ணி தண்ணி போக மாட்டேன் காய்ச்சுறீங்க. நல்லா தண்ணி பத்து மாட்டம் நல்லா அடிப்பிடிக்க விடாமல் நல்லா தின்றுறீங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட கொஞ்சம் அவிஞ்சி வந்துட்டுது. இனி நீங்கள் ரக்கலாம். ரக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 3 மணிக்காலம் குறைஞ்சது பிரிட்ஜுக்க வைங்க. அதான் கூல்ஸ்லாம் பஸ்ஸில் போனால் இங்கிலீஷில் பிரிட்ஜுக்க வைங்க. பாருங்கள், இது முடிஞ்சது. இப்போ ஒரு இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து இதுக்குள்ளே போட்டு ஒரு 3 மணிக்காலம் குறைஞ்சதை பிரிட்ஜுக்க வைங்க. பாருங்கள், இதை இப்போ ஒரு 3 மணிக்காலம் பிரிட்ஜுக்கு வச்சு விடுங்க. வச்சுட்டு அப்புறம் எடுத்து வட்டி என்ன மாதிரி செய்கிறது காட்டுறேன். சீனியும் போட்டு பிஸ்தாச்சியும் போட்டு செய்வோம். கரெக்ட் எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்க. இப்போ பிரிட்ஜுக்க வச்சுட்டு அப்புறம் வட்டி பார்ப்போம். பிஸ்தாச்சியனும் வனிலா சுக்கரும் போட்டு செய்து காட்டுறேன். அப்படி இருக்குமான்ட்டு கொஞ்சம் சதுரம் இப்படி ஒரு பிளாஸ்டிக்கில் மூடி போட்டு பிரிட்ஜுக்க வைங்க. ஒரு 3 மணிக்காலம் வச்சுட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இப்போ 3 மணிக்காலம் ஆச்சு வச்சு இப்போ என்ன செய்வோம். இப்போ வர 3 மணிக்காலம் ஆச்சு. இப்போ இங்கே பாருங்கள்,
இப்போ இது இதில் போடுவோம். இப்போ என்ன செய்யுங்கன்னா இப்போ இந்த வானிலை சுக்கரை கொஞ்சம் மேலே போடுறீங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பிஸ்தாச்சின்னு இதில் மேலே போடுறீங்க. பார்த்தீங்களா அப்படி வடிவாக இருக்கிற இப்படி வெட்டிட்டு என்ன செய்யுங்கன்னா இப்படி சதுரம் சதுரமாக வெட்டுங்க. வெட்டிட்டு இப்போ திரும்ப பாருங்க. பார்த்தீங்களா அப்படி இருக்குன்னு சூப்பராக வந்துருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. கருங்காவில் அவடையே வந்திருக்கண்டு இது வீட்டை நீங்கள் நல்லா ஈஸியாக செய்யலாம். என்ன சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. இப்போ நீங்கள் பண்ண மாட்டா வேறு நியூஸ் வரும் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள் இது செய்தாச்சு. இப்போ இது வீட்டை நீங்கள் செய்கிறது ஈஸி. இப்போ பாருங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. பார்த்தீங்களா நல்ல சூப்பராக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வீட்டை செய்து பாருங்கள். இந்த வீடியோ இது வந்து செய்கிறது சரியான ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நேரம் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.